ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது 445வது திருநாமம் திருவேங்கடமுடையாருடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே நாம் அனுபவிக்க போறோம். இந்த 445 எனக்கு ரொம்ப பிடிச்ச எண். அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் ப்ரீ யூனிவர்சிட்டியில ரோல் நம்பர். ப்ரீ யூனிவர்சிட்டி நாம் படித்த பொழுது ஏஎம் ஜெயின் காலேஜில் எனக்கு என்று ஏற்பட்ட ரோல் நம்பர் 445. அந்த 445 என்னை ரொம்ப உயக்க கொண்டு போயிடுச்சு. ஒரு வருஷம் அந்த வருஷம் யூனிவர்சிட்டி ரேங்கே வந்து என்னுடைய அகடமிக் கரியரில் ரொம்ப நன்னா இருக்கும்படி திருவேங்கடமுடையான் அருள் செய்தான். அதனால இந்த 445னா ஒரு நல்ல நம்பர். இதை கேட்குறவங்களுக்கு அதே மாதிரி எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கட்டும். இந்த திருநாமம்னா யுகபாசகன் என்பது. விஸ்வாமித்திரர் ராமபிரானின் லக்ஷ்மணன் அழைத்து கொண்டு போகும்போது காட்டில் பல கதைகள் சொல்கிறார். குஷிக சுத கதித விவித கதைகள் என்பார் சுவாமி தேசிகன். குஷிக சுதனான விஸ்வாமித்திரர் சொன்ன பல வகை கதைகளை கேட்டு ஆனந்தப்பட்டார் ராவணன் லக்ஷ்மணன். அதில் விஸ்வாமித்திரர் தங்கள் முன்னோர் கதையும் சொல்றார். குஷனாபர் என்பதாக அவர்கள் முன்னோர். அதற்கு 350 பெண்கள். இந்த காலத்தில் அப்படி பெண்ணை பற்றி தள்ளி ஒரு சிட்டியே பெண்ணாக இருக்கும் போல இருக்கு. இளவரசிகள் அத்தனை பேரும் பேரழகி. அந்த 350 பெண்களும் வனத்திலே பந்தடிச்சு விளையாண்டு தோட்டத்தில் ஆனந்தமா இருக்கா. அவ்வளவு சகோதரிகள் ஒற்றுமையா இருக்கா. அந்த சமயத்துல வாயு பகவான் எங்க வீசினவனுக்கு அவர்களை கண்ட உடனே ஆசை உதிரி. இவர்களை நான் மறந்து கொள்ளக்கூடாதா? அவன் தேவன், இவர்கள் மனித பெண்கள், இளவரச பெண்கள். அவர்கள் முன்னாடி வந்து நின்றான். சுந்தரமான புருஷன், ரொம்ப அழகான ஆண்மகன். அண்ணா தன்னுடைய தேவ சக்தியை பயன்படுத்தி வாயு மிக அழகான ஆண்மகனாக அவர் முன் நிற்கிறான். தேக்கு பாய்ந்த உடம்பு, யானை போல நட, கண்கள் அமக்களமா இருக்கு. அந்த பெண்கள் முன்னாடி வந்து நின்றான் அந்த ஆடவன். அந்தபடி ஆடவனை பார்த்தவுடனே அத்தனை பெண்களும் வந்தார். அவன் சொன்னான், நான் தான் வாயு பகவான். ரொம்ப சந்தோஷம். கை கூப்பினார்கள் அந்த பெண்கள், செல்வ சிறுமிகள். அவன் சொன்னான்,
பெண்களே, நான் உங்களை ஆசைப்படுகிறேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள். நான் வாயு தேவன். வாயு தேவனுக்கு உள்ள வலிமை உங்களுக்கு தெரியும். ஒரு தேவனை திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்டாப் அப்படின்னாங்க. இதெல்லாம் எங்கள்கிட்ட ஏன் சொல்ற? நீ நேரம் எங்கள் அப்பாகிட்ட போய் கேளு. அப்பா, உங்கள் பெண்கள்லாம் அழகாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, மகாராஜா கல்யாணம் பண்ணி கொடு கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு எங்களை வந்து நீங்கள் நேரே கேட்பது நியாயமா? இது நடக்கக்கூடிய யுகம் திரேதா யுகம், கலியுகம் என்று நினைத்தாயா அவர்கள் கேட்டார். மாபூத் சகாலகா, அந்த கலியுக தர்மம் இப்ப கிடையாது. எங்களை பெற்று வளர்த்த தகப்பனாருடைய ஆசை என்னன்னு தெரிந்து கொள்ள அவருடைய பர்மிஷன் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். இது இந்த யுக தர்மம். ஆனால் கலியுக தர்மம் எப்படி இருக்கும்? குழந்தையா இருக்குச்சு, அப்பா ஸ்கூலுக்கு அழிச்சு போறதுக்கு அப்பா கூட துணைக்கு வரும். அப்பா, டேடி வாப்பா அப்படின்னு கேட்கும். இருட்டாயிடுதுன்னா டேடி கொஞ்சம் கூட துணைக்கு வா ஏன்னு கேட்கும். கடைக்கு போய் எனக்கு துணி வாங்கி கொடு டேடி, அப்பாவை கேட்டு அப்பா செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் கோர்ஸ் என்ன படிக்கணும், செலக்ஷனுக்கு அப்பா அசிஸ்ட் பண்ணணும். ஆனால் ஒரு நாள் இவர் தான் கணவர்னு ஒருத்தரை தானே செலக்ட் பண்ணி கொண்டு போயிடுச்சு. அதான் கலியுகத்தினுடைய விசித்திரம். இத்தனை நாளாக அப்பா வேண்டியிருந்தது டேடி, தான் கணவனாக வரிக்க போகிற செலக்ட் பண்ணுறச்சே அப்பா வெளில தள்ளி விடுச்சு. பெரும்பாலான பெண்ணிர்களுடைய வழக்கம் இது. அது யௌவனம் செய்யக்கூடிய கோளாறுங்கிறாங்க, பருவ கோளாறு எத்தையோ சொல்றாங்க. ஆனால் இது கலியுக தர்மம். நம்மை பெற்று எடுத்து வளர்த்த தகப்பனார் அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு அதுக்கு ஓட்டு கொடுக்க வேண்டாமா? அந்த பெண்கள் சொன்னார்கள். ஒரே கோரஸா சொல்லிட்டாங்க, வாயு நீ தப்பு பண்ணாத, இது நடக்கக்கூடிய யுகம் திரேதா யுகம், இவ யுக தர்மத்தை நாங்கள் பார்க்கிறோம், கலியுக தர்மம் வரக்கூடாது என்று சொன்னார்கள். வாயுக்கு கோபம் வந்துடுது. அதிக பசங்க பெண்கள், நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்றேன், நானே தாழ்ந்து வந்து கேட்கிறேன், ஏன்னோ அப்பா சொல்லத்தான் கேட்பேன், நீங்க சொல்றீங்களே அது சரிப்பட்டு வராது, கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா என்று மிரட்டினான். அவர்கள் சொல்ல நடக்காது, எங்க அப்பா யாரை சொல்றாரோ அவர் தான் கல்யாணம் பண்ணிப்போம். உடனே பாய் பகவான் பாருங்கள் உடனே என்ன பண்றேன்னு தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றினான். விளைவு எல்லாத்துக்கும் வாயு வந்துடுச்சு. எல்லாம் உருண்டு படுக்கிறது, பேராலிசிஸ். நம்ம உடம்புல வாயு விளையாடிட்டாலும் ரொம்ப கஷ்டம் சார். எல்லாம் வாயு கேஸ் ப்ராப்ளம் சார். ஊங்குறார் தாங்குறார், வயிறு இருக்க முடியல, தவிக்கிறாங்க. அந்த பெண்களை வாயு கோரமா தண்டிச்சு விட்டான். என் வார்த்தை கேட்கல, எனக்கு மதிப்பு கொடுக்கல, பாரு பெண்களை உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்றேன் அப்படின்னா பெண்கள் நிற்க முடியல சுவாமி, உருள்றது. அப்படி நந்தவனத்துக்கு போன பெண்கள் உருண்டு கிடக்கிறது. அப்படியே உருண்டே தகப்பனார் இடத்துக்கு வந்தார். இந்த கதையை விஸ்வாமித்திர ராமனுக்கு சொல்றார். தகப்பனாருக்கு மதிப்பு கொடுத்த பெண்களப்பா, தகப்பனாருடைய வார்த்தையை தான் பரிபாலனம் பண்ணணும்னு உருண்டு வந்தா வாய் குழந்தைக்கு பேச முடியல. பார்த்தார் மகா சக்கரவர்த்தி, என்னாச்சு உங்களுக்கு? நந்தவனத்துக்கு விளையாட போன பெண்கள் நிலைமை இப்படி ஆயிடுத்தே, எப்படி அத்தனை பேர் ஒரே சமயம் இப்படி வாயு ட்ரபிள் வரும் அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தார். சக்கரவர்த்தி ராஜரிஷி தன் தப வலிமையிலா பார்த்தார், வாயு செய்த மிஸ்ஷிப்னு புரிஞ்சு. இப்போ அவர் என்ன பண்ணலாம்? பெண்களோ தர்மப்படி நடந்திருக்கா, வாயுவோ ஒரு தேவன், அவனோட போராட முடியாது, கேஸ் போட முடியுமா? உடனே ஒரு டெசிஷன் எடுத்தார். ராமன் கேட்கிறார், கதையை விஸ்வாமித்திரர் சொல்றார். அங்க ஒரு அற்புதமான பிரம்மவித் இருந்தார், பிரம்மதத்தர்னு பேரு. அவ்வளோ அழகா வேதாந்தியனம் பண்ணுவான். அவனை கூட்டார். என் பெண்களுக்கு இப்படி பண்ணிட்டான் வாயு, நீ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கொண்டார். இது அநியாயமா இருக்கு. உன்னோட உருண்டு இருக்கு, ஒன்றும் மனையில் கூட உட்கார முடியாது. ஒரு பெண் எங்க தாலி கட்டுறது? படுத்தே தாலி கட்டணும். அந்த 350 கல்யாணம் பண்ணிக்க சொல்றீ ராஜா, உனக்கு இறக்கம் இருக்கா? உன் பெண்கள் வாழ்க்கைக்காய் என் வாழ்க்கையை கெடுத்துடும் போல இருக்கே அப்படின்னு பிரம்மதத்தன் பார்த்தான். உடனே அவர் சொன்னார், எனக்கு தெரியும், நீ இந்த பெண்ணை பாணிக்கிரமணத்துக்காக கையில மந்திரத்தை சொல்லு, அப்புறம் நடக்கிறது பாருங்க.
உடனே பாணிகிரகண மந்திரம் சொன்னான். வாயுவை பற்றி மந்திரம், வாயு இந்த பெண்ணை நான் கைப்பற்ற போகிறேன், எவ்வளோ நானும் ஆனந்தமாக இருக்க முடியாது செய்யு சொன்னான். அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணை கரெக்டாக எழுத உட்காந்து. ஏன்னா தேவதையை பிரார்த்திக்கிற மந்திரத்தை சொல்லி அவன் பிரார்த்தித்த பொழுது அந்த தேவதை அவனுக்கு பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் மிஸ்சீஃப் பண்ணினால் அதை பனிஷ் பண்ண ஸ்ரீனிவாசன் இருக்கான், தேவதா சர்வம். அதனால் இன்னும் மிஸ்சீஃப் பண்ண முடியாது. அப்படி 350 பெண்களையும் அவன் சரியாக்கி விட்டார். அது வேதம் படித்தவர் கல்யாண மந்திரத்தை சொன்னார், கல்யாணம் பண்ணார். 350 பெண்களோடு வீட்டுக்கு வந்தார். அவன் அம்மா ஒரு குழந்தையா தொட்டு தொட்டு பார்த்தாலும் பத்திரமா இருக்கான்னு. அம்மா இந்த கதையை எதுக்கு சொல்கிற ராமா, இது இந்த யுக தர்மம். கலியுக தர்மம் என்னன்னு நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்குமே. ஆனால் எந்த யுகம் நடக்கிறது நமக்கு காண்பிச்சு கொடுத்துருவான் நம்ம பகவான். அதனால பகவானுக்கு யுகத்தை காண்பித்து கொடுக்கக்கூடியவன் யுகபாசகன் என்று பெயர். யுகானாம் யுக தர்மைஸ்து பாசகோ பகவானயம் யுகபாசகனாம் நாசு விஜ்யதே வெங்கடேஸ்வரஹா. யுக தர்மங்களை கொண்டு இது இன்ன யுகம் என்று நமக்கு காட்டி கொடுப்பதனால யுகபாசகன் என்பதாக திருநாமம் பெற்றவன் திருவேங்கடமுடையான். இப்படி இந்த திருநாமத்தின் பின்னணியை உணர்ந்தவர்களுக்கு யுகம் எந்த மிஸ்ஷிஃபும் பண்ணாது. அவர் எப்பொழுதுமே கலோ கிருதம் தஸ்ய, கலியிலே கிருத்தயுகம் இருக்கும். இதற்கு தமிழாக இந்த பின்னணியை தமிழ் பாட்டாகவும் சொல்றேன் கேளுங்கள். ரொம்ப சிம்பிள். யுகமிது என உணர்வை தருவதனால் யுகபாசகனாம் எம்பெருமானே. எங்க யுகமிது என உணர்வை தருவதனால் யுகபாசகனாம் எம்பெருமானே. எங்க யுகபாசகனை தியானம் பண்ணுங்கள், திருவேங்கடமுடையானை ஜெபியுங்கள். யுகபாசகாய நமஹா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.